தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை மரத்தில் கள் இறக்கியதாக பொய் பழி சுமத்தி பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் எஸ்ஐ இசக்கிராஜா உள்ளிட்ட 3 காவலர்கள் மீது அதிரடியாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. சர்ச்சை காவலர் இசக்கிராஜா மீது பாய்ந்த வழக்கின் பின்னணி என்ன? துப்பாக்கி எடுத்து டப்புன்னு 2 கால்லையுமே ஷூட்டிங் பண்ணியாச்சு. ஷூட்டிங் பண்ணிட்டு 4 குண்டு அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் குண்டுல நான் சேரி சுடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவதுல ஜஸ்ட் மிஸ் என் கால்ல கீழே போயிருக்கணும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றுபவர் எஸ்ஐ இசக்கிராஜா. 2018ஆம் ஆண்டு ரவுடிகளை எச்சரித்து அவர் வெளியிட்ட ஆடியோ சோசியல் மீடியாவில் பரவி யார் இசக்கிராஜா என்ற எதிர்பார்ப்பை எகிற வைத்தது. ஃபேஸ்புக்ல மிரட்டுறான், வாட்ஸ்அப்ல மிரட்டுறான், வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க, ஆனா ஒருத்தர் வர மாட்டேங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேர்ல வரும் நாளைக்கு துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? துப்பாக்கி கேட்ட கிடையாது, சத்தி மேல கிடையாது. துப்பாக்கி என்னைக்கு நான் நைட் ஒன் போகும்போது எடுப்பேன். இதெல்லாம் எது தேவையில்லாத விஷயம், அதை பத்தி பேச வேண்டாம். நீ இல்ல எவன் கூப்பிட்டாலும் சரி எத்திக்கிறாஜா தனியா வர்றதுக்கு ரெடி. நான் யாரும் வருவேன், எஸ்ஐயா வர மாட்டேன், எனக்கு பின்னாடி தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு வர மாட்டேன், தனியா வரேன். தமிழ்நாட்டுல எந்த ஆம்பளை ரவுடிக்காவது நெஞ்சில உரம் இருந்தா ரவுடிகளை அசால்ட்டாக மிரட்டும் துணிச்சலான காவலர் என பலரும் பாராட்டி தள்ளினர். ஆனால் இசக்கிராஜாவின் இன்னொரு முகம் யாருக்கும் தெரியாது என பல்வேறு சர்ச்சை பேச்சுக்களும் வெளிவந்தது. அதே சமயத்தில் பணியின் பொழுது விசாரணை என்ற பெயரில் சில மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் இசைக்கு எதிராக பல்வேறு புகார்கள் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே கோவில்பட்டி, பழனி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றி தற்பொழுது ஆலங்குளம் ஸ்டேஷனில் பணியில் இருக்கும் எஸ்ஐ இசக்கிராஜா மீண்டும் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அப்பாவி நபரை பனையேறச் சொல்லி வற்புறுத்தியதோடு கள் இறக்குவதாக கூறி வேண்டுமென்றே பழி சுமத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். ஆலங்குளத்தில் அரங்கேறிய அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் உண்மை பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தில் விசாரணைக்கு சென்ற இடத்தில் கள் இறக்கியதாக கூறி பனை தொழிலாளி மணிகண்டனை ஆலங்குள காவல் நிலைய எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்டதில் காலில் குண்டு பாய்ந்து தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரை கட்டையால் தாக்கியதால் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதாகவும் காவலர்கள் கூறியுள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் உண்மை அல்ல என்றும் சம்பவ இடத்தில் நிகழ்ந்தது வேறு என்றும் குண்டடிபட்டு சிகிச்சையில் இருக்கும் மணிகண்டனின் அண்ணன் மகள் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகாரை அளித்துள்ளார். அந்த கோத்த குண்டு தூக்கி போட்டாங்க, எங்க சுட்டாங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் குண்டுல நான் சேரி சுடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவதுல ஜஸ்ட் மிஸ் என் கால்ல கீழே போயிருக்கணும். அப்படி சுட்டுட்டாங்க. ஜாதியை பத்தி பேசி நான் உங்களை அடிச்சுடுவேன், உங்க எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த மணிகண்டனை அழைத்துச் சென்று பனை மரத்தில் ஏறச் சொல்லி காவலர்கள்தான் வற்புறுத்தியதாகவும் மேலே ஏறிய பிறகு ஏதாவது இருக்கிறதா என தகாத வார்த்தைகளால் பேசி தனது சித்தப்பாவை மிரட்டியதாகவும் அச்சிறுமி புகாரில் தெரிவித்துள்ளார். மோசமான அந்த வார்த்தையை கேட்டு தனது தாத்தா, ஏம்பா இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க என தட்டி கேட்ட பொழுது பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என்று இசக்கிராஜா மிரட்டியதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஆதங்கப்பட்ட சிறுமி தன் தாத்தாவை கெட்ட வார்த்தையால் பேசாதீர்கள் என கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்த எஸ்ஐ இசக்கிராஜா சிறுமியையும் தகாத வார்த்தைகளால் பேசி கம்பை எடுத்து அடிக்க பாய்ந்ததாகவும் அதை பார்த்த மரத்தில் இருந்து கீழிறங்கிய மணிகண்டன் இசக்கிராஜாவை தடுக்க முயன்று இருவரும் பள்ளத்தில் உருண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது கையில் கம்புடன் இருந்த இசக்கிராஜாவிற்கு காயம் ஏற்பட அதில் ஆத்திரத்தில் துப்பாக்கியை எடுத்து வேண்டுமென்றே தனது சித்தப்பாவின் காலில் சுட்டதாகவும் தடுக்க முயன்ற தன்னையும் துப்பாக்கியால் சுட முயன்றதாக சிறுமி திடுக்கிடும் தகவலை புகாராக தெரிவித்துள்ளார். பனை சீவி கீழே இறக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே பேட் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நாங்கள் சொல்லணும் இப்படி யூஸ் பண்ணாதீங்கன்னு தம்பி சொன்னான். அது கூட அவங்க எப்படி நீ சொல்லுவேன், இதெல்லாம் என்ன உனக்கு எப்படி சொல்லுவேன், நீ ஒன்றுக்கு நான் உள்ளே போட்டுருவேன் அப்படி சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால சரி அப்படி சொல்லி இறங்க செஞ்சிருக்கோம். அதுக்குள்ளே அந்த கோத்த குண்டு தூக்கி போட்டாங்க, எங்க சுட்டாங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் குண்டுல நான் சேரி சுடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவதுல ஜஸ்ட் மிஸ் என் கால்ல கீழே போயிருக்கணும். அப்படி சுட்டுட்டாங்க.
அதுமாதிரி அவங்க தான் கீழே தவறி விழுந்தாங்க தவிர நாங்க ஒருத்தரும் ஒண்ணும் செய்யல. அவங்களே கம்பு தூக்கிட்டு வந்து அப்படியே ஸ்லிப் ஆயிட்டாங்க. அவங்க என்ன அடிக்கிறது விரட்டிட்டு இருந்தாங்க. இவனை அடிக்க வந்தாங்க. என்ன அடிக்க வந்தாங்கல்ல, என்ன அடிக்க வந்தாலும் நான் பிடிச்சிட்டேன். என்ன அடிக்க வந்தாலும் நான் சொன்னேன் என்ன அடிச்சுக்கானீங்க, நான் பாப்போம், நானும் மைனர் தான் என்ன அடிச்சுக்கானீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, கெட்டாய் போட்டு சொல்றாரு, அப்படியா உங்க எல்லாத்தையும் ஜாதியை பத்திலாம் பேசி நான் உங்களை அடிச்சுடுவேன், உங்க எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிகார துஷ்பிரயோகம் செய்து அப்பாவி மக்களை மிரட்டியதோடு துப்பாக்கிச் சூடு நடத்தி உயிருக்கே ஆபத்தை விளைவித்திருப்பதாக ஆலங்குளம் மக்கள் தற்பொழுது எஸ்ஐ இசக்கி ராஜாவிற்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளனர். காவலர் இசக்கி ராஜா தான் பணியாற்றிய பல்வேறு காவல் நிலைய லிமிட்டுகளில் எல்லை மீறிய சம்பவங்களில் ஈடுபட்டு தற்பொழுது வேண்டுமென்றே பழிபோட்டு அப்பாவி நபரின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவன் பனையில் ஏறி காட்டவும் பனையில் இருந்து ஏறினவுடனே கல்லில் நீ என்னில் பனையிறத அப்படின்னு மடங்க தாறுமாறாக பேசணுன்னு என் பையன் நடுவில் பையன் பொண்ணும் நடுவில் பையனும் தடுத்ததுக்கு நீ என்னில் அப்படின்னு விரட்டி அடிக்க ஓடினாங்க. பனையில் கட்டின கம்பை உருகிட்டு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு 2 கால்லையுமே ஷூட்டிங் பண்ணியாச்சு. ஷூட்டிங் பண்ணிவிட்டு 4 குண்டு அடிச்சிருக்கு சார். 4 குண்டு உங்கள் மனச்சாச்சு இல்லையா? உங்களுக்கு ஷூட்டிங் யார் கொடுத்தது யார் சார்? ஒரு மனச்சாச்சா செய்யுங்க. ஒரு காலம் போட நீங்கள் கோவத்தில் அடிச்சு சரி, 2வது காலையும் அடிக்கலைங்க. எல்லாம் ஒன்றையும் சேர்த்து அடிப்போம்ல. நீ நான் சொன்ன மாதிரி வாக்குமூலம் சொல்லலைன்னா ஒன்றையும் சேர்த்து சுடுவோம்ல, அவனை சொல்லி முடிட்டு போவோம்ல அப்படின்னாங்க. நான் அவன் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு அவங்க சொன்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டேன். வெளியே கிளம்பி ஒரு 2 ஸ்டெப்பு தான் நடந்து பைக்கில் எடுத்துகிட்டு 2 வீடு தான் கடந்து போயிருக்காங்க. அங்கே அதுக்குள்ளே அந்த டேனிங்கில் திரும்பும்போது அங்கேருந்து 3 பேர் மப்டியில் வந்து என் புருஷனை காலரை பிடிச்சி இழுத்து, நீ கல் வியாபாரின்னா நீ பெரிய இவனா அவனா அப்படின்னு பேசி அதுக்குள்ளே இவங்க என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் அங்கே போய் துப்பாக்கி சூடு அதிகமாக நடத்தியிருக்காங்க. இந்நிலையில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட எஸ்ஐ இசக்கி ராஜா உட்பட மேலும் 2 காவலர்கள் மீது ஆலங்குளம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். உயர் அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியுள்ள நிலையில் எஸ்ஐ இசக்கி ராஜா மீதான குற்றச்சாட்டு உறுதியானால் துறை ரீதியான நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு எஸ்ஐ இசக்கி ராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.